கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்களிலே பல துஆக்களிலே ஒன்றுதான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்தி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் கலபத்தித் தைன். ஸல்லல்லாஹு கேட்டார்கள், யா அல்லாஹ், சில விஷயங்களை பாதுகாப்பு தேடி போட்டு வந்து ஸல்லல்லாஹு கேட்டாங்க, வா அஊது பிக மின் கலபத்தித் தைன், யா அல்லாஹ், கடன் சுமையை விட்டும் என்ன பாதுகாப்பாயாக. கடனாளியாக மட்டும் உலகத்தில் வாழ்ந்தப்படாது யா அல்லாஹ். இன்னொருத்தருக்கிட்ட கடன் கேட்கிற அளவுக்கு என்னை வச்சிடாத ரப்பே. கடனை கொண்டு என்ன கல்பை பாரமாக்கிடாத யா அல்லாஹ். கடன் இல்லாம வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தாயா அல்லாஹ். கடன் இல்லாம இந்த நிக்காஹ் நடக்கணும் யா அல்லாஹ். கடன் இல்லாம இந்த தொழில் நடக்கணும் யா அல்லாஹ். ஒவ்வொருத்தரும் துஆ கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தெளிவாக சொல்லி தந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ தாவூதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாருங்க, அழகான வார்த்தை, சின்ன வார்த்தை, எவ்வளவு ஆழமான அர்த்தம்னு பாருங்க பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முபாரக்கான வாயில வந்த வார்த்தைகள், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த காலத்துக்கும் பொருத்தமான முறையிலே தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடன் இல்லாம வாழப்பாரு மனிதா, சுதந்திரமாக வாழலாம். கடன் இல்லாம வாழ பாருங்க, கண்ணியமாக வாழலாம், சுதந்திரமாக வாழலாம். இன்னொரு வார்த்தை, கண்ணியமானவர்களே, இந்த வார்த்தையுடைய யதார்த்தத்தை, ஹகீகத்தை இன்று நானும் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடன் எடுத்தா உள்ளத்துக்கு வருத்தம், உடம்புக்கு வருத்தம் இருக்காது. மணல் தூக்கினா உடம்புக்கு வருத்தம், கூலி வேலை செஞ்சா உடம்புக்கு வருத்தம், பாரத்தை தூக்கினா தலைக்கு வருத்தம். கடன் எடுத்தா கை வலிக்காது, கடன் எடுத்தா தலைக்கு நோவாது, கடன் எடுத்தா பொடியில வருத்தம் இல்லை. கடன் வாங்கினால் உள்ளத்துல நோயாளியா போய்த்திடுவீங்க, சைக்கோவா போய்த்திடுவீங்க. கடன் வாங்கினீங்கண்டா மனநோயாளியா போய்த்திடுவீங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிம்மதி என்கிறது இல்லாம போய்த்திடும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடன் எடுத்தீங்கண்டா வாழ்க்கையில ராஹத் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, எப்ப பார்த்தாலும் டென்ஷன். ஒரு மனுஷன் டென்ஷன் ஆகினா சந்தோஷம் தானா போய்த்திடும். அப்ப டென்ஷன் ஆகிக்கிற மனுஷனோட பொஞ்சாதி வைத்து பேசினாலும் கோபம் வரும், கூட்டாளி பேசினாலும் கோபம் வரும், மருமகன் பேசினாலும் கோபம் வரும், நானதம்பி பேசினாலும் கோபம் வரும். எப்ப பார்த்தாலும் யோசனை, எப்ப குடுக்கேலும் இதை. ஒரு மையத்தொட்டுக்கு போனாலும் பயம், ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் கடன் குடுக்கிக்கிறவர் வந்திப்பாரோ, 4 பேர் முன்னுக்கு கேட்டுருவாரோ, 4-5 பேர் முன்னுக்கு மானத்தை வாங்கிட்டுருவாரோ, மருமாண்ட முன்னுக்கு மானத்தை வாங்கிட்டுருவாரோ. சுபஹானல்லாஹ். எந்த ஒரு புள்ளை விரும்புற என்ன தெரியுமா, ஏண்ட வாப்ப சமூகத்தில் கண்ணியமாக வாழணும், ஏண்ட நான சமூகத்தில் கண்ணியமாக வாழணும் என்றுதான் ஒவ்வொரு புள்ளையும் விரும்புறாங்க. நான் விரும்புவேனா, ஏண்ட வேசைக்கு வந்த மகளிட முன்னுக்கு ஏண்ட வீட்டுக்கு முன்னால் ஒருத்தர வந்து சத்தம் போட்டு போறது எனக்கு விருப்பமா? ஏண்ட வேசைக்கு வந்த மகன் A-level O-level படிக்கிறான், இந்த மகனோட போற நேரம் ஒருத்தர் கையை காட்டி, என்னவா தலை இல்லையா உங்களுக்கு, உங்களுக்கு மண்டை இல்லையா, உங்களுக்கு எடுத்த சல்லிய தர தெரியாதான்னு கேட்டா எங்களோட புள்ளையோட மனம் எவ்வளவு பாடுபடும் சகோதரர்களே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடன் இல்லாம வாழ பாருங்க, சுதந்திரமாக வாழலாம். மையத்தூட்டு போறது பயப்பட தேவையில்லை, பஜாரு போறது பயப்பட தேவையில்லை, கல்யாணத்துக்கு சந்தோஷமா போயிடும். உள ரீதியா மனிதன் பாதிப்படைகிறான். இன்றைக்கு எத்தனையோ பேர் எடுத்த கடனை குடுக்கேலுமுண்டு நம்பி எடுத்தாங்க, சந்தர்ப்பம் சூழல் அமைச்சு கொடுக்கல, இன்றைய சைக்கோவா திரிகிறாங்க ரோட்டில். இன்றைக்கு டிவோர்ஸ் பிரச்சனை, யோசனை பண்ணி 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 கொடுத்துக்கொள்ளலாம். இவர் எடுக்கிறார், இன்னொருத்தரை நம்பி அவர் சந்தத்துக்கு போகிற இவருக்கு கொடுப்போம். அப்படித்தான் வியாபாரம்ன்றது பொதுவாக இன்றைக்கு ரொட்டேஷன் தான். அவர்கிட்ட வாங்கி இவருக்கு கொடுக்குறார், அவர்கிட்ட வாங்கி இவர். ஒத்தரடையில் ஆப்பு, ஒத்தரடையில் பிரேக் ஆகினா எல்லாரும் மாட்டி அந்த குழியில். இப்போ நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு அவர் கேட்குறார், எனக்கு அவருக்கு செல்லேலுமா, அவர் சந்தத்துக்கு புறவுதாரன், எனக்கு இவர் தர இருக்குது, அவர் செக்கை பம்ப் பண்ணிட்டார், இந்த காரணம் என சொல்லலாது. நான் வாங்கின கடனுக்கு நான் பொறுப்புதாரி, அவர் தந்தா தான் தருவேன் என்ற நிலப்பாடு என சொல்லலாது. நான் வாங்கின கடனை நான் கொடுத்து தான் ஆகணும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு கடன் என்கிறது இருக்குதானே மனிதனுடைய சந்தோஷத்தை பறிக்கும், வீட்டில் பரக்கத் இல்லாமலாக்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சஹாபாக்களை பார்த்து, நிம்மதியாக இருக்கிறவனோட கல்புகளை பயத்துக்கு உள்ளாக்கி கொள்ளாதீங்க. நீங்க நிம்மதியா இருக்கிறீங்க, இந்த பயத்துக்கு கல்புகள் உள்ளுக்கு போட்டு கொள்ளவானம் உண்டு. கேட்டாங்க ஸல்லல்லாஹு சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ்,
நிம்மதியாகின்ற உள்ளத்தை எப்படி நாங்கள் பயத்துக்குள்ள உள்ள போடுறது? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடனை கொண்டுதான் நிம்மதியை இழக்கணுமா, சந்தோஷத்தை இழக்கணுமா? கண்ணியமானவர்களை, குடும்பத்தில் பிரச்சனை வேணுமா? கடன் வாங்குங்கோ, கடன் எடுங்கோ, ஆட்டோமேட்டிக்கா நிம்மதி இல்லாம வைத்திடும், தூக்கம் இல்லாம வைத்திடும், சந்தோஷம் இல்லாம வைத்திடும், வீட்டில் எதனாலும் பரபர, நிம்மதி இருக்காது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒவ்வொரு வார்த்தையிலும் அல்லாஹ் யதார்த்தத்தை வச்சிருக்கிறான். அடுத்தது, கடன் தாராங்க என்ற பழிக்கு நாங்கள் வாங்க வைத்திடப்படாது. கேட்டா தாரார் தானே, என்னை நம்பிக்கை தானே, எங்கட ஊராய் தானே, எங்கட பஜார் தானே, கேட்டதெல்லாம் தாராரே அப்பா அப்படின்னு நாங்கள் வைத்து மாட்டிக்கொள்ளப்படாது. எடுத்தா கொடுத்து தான் ஆகணும். அப்ப கடன் எடுக்கிறதுக்கு முன்னால் இஸ்லாம் சொல்லுது, கடன் வாங்குறதுக்கு முன்னால அது 100 ரூபாயா இருக்கலும், பணம் மட்டுமல்ல. இப்ப நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிற எப்படின்னா, கடன் என்றா அது நோட்டா எடுத்தா தான் கடன் உண்டு, அது பேப்பரா எடுத்தா தான் கடன் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த பேப்பர், இந்த பணம், இந்த அறிமுகம் வந்து ஒரு 200-300 வருஷத்துக்குள்ளதான். இந்த 100 ரூபாய்த்தாள், 500 ரூபாய்த்தாள், அதுக்கு முன்னால வைத்து பார்த்தா பொருளுக்கு பொருள் பண்ட மாற்றம். நீங்க ஒரு பொருள் எடுத்தீங்கண்டா, கடனாக நீங்க எடுத்தீங்கண்டா திருப்பி கொடுக்கணும். இரவல் வேற, ஒரு பொருளை வாங்கிட்டு பாவிச்சுட்டு கொடுக்கிறது அது வேற, அது அமானிதம், இரவல் சம்பந்தப்பட்டது. நீங்க பேப்பராக எடுத்தாலும் சரி, செக்காக எடுத்தாலும் சரி, இன்றைக்கு எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா, இன்னும் ஒரு 100 வருஷம் போறதுக்குள்ள இந்த 1000 ரூபா 100 ரூபா தாள் இந்த புழக்க முறை இல்லாம போய்த்திருவான் சமூகத்திலிருந்து. இப்ப நிறைய இடங்கள சல்லி தேவையில்லை, ஏர்போர்ட்ல போற ஒரு டிக்கெட் தேவையில்லை, போனை காட்டினா ரைட் போய்த்து வாங்கோ, போனை காட்டினா ஃபுட் சீட்ல போய் கார்டை காட்டுறார் வந்துடுறார், ஃபுட் சிட்டியில போறார், அப்படி போனை காட்டார் வந்துடுறார். இன்றைக்கு நிறைய இடத்துல இந்த ஒரு 10-50 வருஷத்துக்குள்ளால இந்த சல்லி கொடுக்கிற முறை இல்லாம போய்த்திடும். நீங்க சல்லி ஆயிடுங்க, பொருள் ஆயிடுங்க. கண்ணியமானவர்களே, கடன்ண்டா என்ன தெரியுமா? கடன்ண்டா என்ன தெரியுமா? நான் ஒருத்தர்கிட்ட ஒரு 500 ரூபா கடன் வாங்குறேன்டா, அவர்கிட்ட நேரத்தை வாங்கிக்கிறேன், அவர்கிட்ட நேரத்தை தானே வாங்கிக்கிறேன் யதார்த்தத்தில். இப்போ நான் வந்து காலையில் 8 மணிக்கு போய்த்து 4 மணி வரை கடையில் வேலை செஞ்சா தான் எனக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும். அப்போ ஏண்ட நேரத்தில் ஒரு துண்டு தான் கடன், ஏண்ட வியர்வேல ஒரு துண்டு தான் கடன், ஏண்ட கஷ்டத்தில் ஒரு துண்டு தான் கடன், ஏண்ட சிந்தனையில ஒரு துண்டு தான் கடன், நான் வாங்கின ஏச்சியில் ஒரு துண்டு தான் கடன். ஒரு மனுஷன் டயர்ட் ஆகி கஷ்டப்பட்டு ஏச்சி வாங்கி மலையில நலஞ்சி வெயில்ல காஞ்சி எவ்வளோ எதிர்பார்ப்போட, சுபஹானல்லாஹ், பொண்டாட்டிக்கு ஆசை இல்லையா, பிள்ளைகளுக்கு ஆசை இல்லையா, இந்த எல்லா ஆசையை குர்பான் செஞ்சு போட்டு பாவம் நல்ல மனுஷன் கேட்டு வராரு, பிரச்சனையே கொடுப்போமே நம்பிக்கையோட வராரு சகோதரர்கள், நம்பிக்கையோட.